ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கானா கண்ணா. உங்களோட டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஏதாவது வித்தியாசமாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக 2 பட்டை, 3 கிராம்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி, 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் ஒட்டாத மாதிரி ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் நமக்கு கடையிலே கிடைக்கிது. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை வச்சு நம்ம சுண்டெல்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடவே சேர்த்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்ல தண்ணி வச்சு நம்ம சோக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியோடவே நான் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நான் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சுருந்தேன். 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஆவி அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய அந்த ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆகிருந்தது. இப்போது இதிலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அந்த மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்க போகிறேன். இது எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த கிரேவி நல்லா க்ரீமியாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்க போகிறோம். ஆற வச்சுட்டு அது ஒரு நல்ல சாஃப்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறப்போ இருந்ததும் இப்போது நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி ஊற்றும் போது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக ட்ரை கசூரி மேத்தி லீவ்ஸை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நல்ல கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி மஸ்ட் ட்ரை ரெசிபி. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதை சப்பாத்தி, பூரி இதோட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.